ஹலோ ஹலோ சொல்றா. என்னடா எங்க இருக்க? இந்த வீட்லடா. என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன்டா. ஐயோ சாரி, பிஸியா இருக்கியா மாப்ள? இல்ல சொல்றா. சரி சரி. இல்ல மாப்ள, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் அடிக்குதுன்னு சொன்னியே, இப்ப எப்படி மாப்ள? உடம்பு பரவாயில்லையா? இல்லடா, நல்லா இருக்குடா, இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லடா. மாத்திரை எல்லாம் கரெக்டா போட்டியா மாப்ள? அதெல்லாம் போட்டதுனால தானே சரியாச்சு. சுடுதண்ணியா குடி மாப்ள, அந்த காய்ச்சல் பரவுதான். இல்லடா, எனக்கு நீ ஒருத்தன் தான் நண்பன். அப்புறம் மாப்ள, அக்காவுக்கு வந்து மாப்பிள பாத்துட்டு இருந்தேன்லக்கா, என்னாச்சு? அது முடிஞ்சதுண்டா. இந்த வர இதுல வந்துட்டு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சவன சொல்லிரு மாப்ள, கண்டிப்பா என்ன வேலை இருந்தாலும் ஒரு வாரம் தங்கி இருந்து அக்கா கல்யாணத்துக்கு வேலை ஆக்கணும்டா. வாடா கண்டிப்பாடா, சொல்லாமையாடா. சரி. அப்புறம் அப்பாவுக்கு இந்த பென்ஷன் பணம் வரலன்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்களா, அது வந்துருச்சா? வந்துருச்சுடா, அது சொல்லாம விட்டேன்டா உன்ட்ட. வந்துருச்சு அதெல்லாம். சரி. அப்புறம் மாப்ள எப்படி இருக்க? என்ன திடீர்னு கூப்பிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்க? ஏன் நான் உன்னை நல்லா விசாரிக்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை கிடையாதா? சரி. ஓ, இன்னைக்கு 31ஆம் தேதியா? உனக்கு பணம் வேணும்னு கேட்டு சொல்லடா. அதை விட்டு உனக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சா, அப்பாவுக்கு பென்ஷன் வந்துருச்சா, அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சான். ஐயே, பணத்தை போட்டு விடுறேன் மாப்பிள்ள. இங்க இரு. நான் வாங்கின எல்லா காசையும் வந்து கணக்கு வச்சுக்க மாப்பிள்ள. நான் கரெக்டா வேலைக்கு போன உடனே வட்டி மேலும் உனக்கு. டேய் போன் வச்சிட்டேன்.